ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இனிமே வர்ற சீரிஸ் எல்லாமே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் ரிலேட்டடாகவும் வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம போடுவோம். ஆல்மோஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வித் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நான் ரொம்ப விரும்புகிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பிபிடி சப்மிட் பண்ணுறேன். அந்த பிபிடியிலேருந்து நீங்கள் எல்லாமே வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பிபிடியை வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளோட வீடியோக்கு கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அதையும் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ், அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறதுனால வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன், அப்புறம் ஃப்ரேம் ஒர்க் என்னென்ன இருக்குது, ரியாக்ட் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், இது மாதிரி இதில் வந்துட்டு நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் மட்டும்தான் பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 10 டேஸில் க்ரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். 1995 இந்த லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணாங்க. நெட்ஸ்கஃபே அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து பிரெண்டன் எச் அப்படிங்கிறவங்க. இது ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு எக்மா ஸ்கிரிப்ட், அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சம் மார்க்கெட்டிங் ரீசனுக்காக மாற்றினாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, யூசர் கூட வந்துட்டு ப்ரௌசர் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இதை மாற்றினாங்க. அப்புறம் வந்துட்டு இது மாற்றினதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப யூசர் கூட வந்துட்டு ரொம்ப நம்ம எல்லாம் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்து வர்ற இதில் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெச்டிஎம்எல் வந்துட்டு ஒரு ஸ்கெல்டன். இது நம்ம எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஹெச்டிஎம்எல் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஸ்கெல்டன், நம்ம உடம்புல இருக்கிற ஒரு எலும்பு இந்த மாதிரி தான். இது வந்துட்டு டாக் டைப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஹெச்டிஎம்எல்ல நம்ம பார்ப்போம். அப்புறம் ஹெட்டரில் என்ன இருக்கும், டைட்டில், மெட்டா டேக்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பாடியில் நமக்கு தேவையான எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். பாடிக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்துட்டு கொண்டுட்டு வருவோம். அதையும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதை வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸில் வந்துட்டு எப்படின்னா அந்த ஸ்கெல்டனுக்கு ஒரு சதையெல்லாம் கொடுத்து அது மேலே ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கு முடி இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், அப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஷூஸ்லாம் இப்படி இருக்கணும், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஸ்கெல்டனுக்கு ஒரு சதை கொடுத்து அதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஓகேவா? இதிலிருந்து நம்ம வந்துட்டு என்ன கலரு, அப்புறம் பேடிங்ஸ், அப்புறம் வந்துட்டு பாக்ஸ் எஃபெக்ட், அப்புறம் வந்துட்டு ஸ்பேஸிங் இதெல்லாம் வந்துட்டு பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு பிக்சல்ஸ், அப்புறம் வந்துட்டு ரெம்மு, அப்புறம் வந்துட்டு இஎம்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் போகிறப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது வந்துட்டு கேஸ்கடிங் ஸ்டைல் ஸ்டீல். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு நம்மளோட மூளை, நரம்பு மண்டலம், இதயம், அப்புறம் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளோட சதை எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அங்கங்கே கோட்ஸ் எழுதி அதை பிரெயினில் கொண்டுட்டு போய் ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்துட்டு இப்போது ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறப்போ அது என்னவோ நடக்கணும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதில் தான் பார்ப்போம். ஓகேவா? இப்படி பார்க்குறப்போ எல்லா ஜாவா ஸ்கிரிப்டையும் சேர்த்து ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ் இதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட்டே நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் தெளிவாக படிக்கணும்னா கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். கூகுள் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறதுனால நீங்கள் பேக் எண்டுமே வந்துட்டு நோட் ஜேஎஸ்ல ஈஸியாக படிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அது வந்துட்டு ஒரு ஒர்த்து தான். இன்றைக்கி டேட்டுக்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லாமல் எந்த வெப்சைட்டும் இல்லை. அப்படி இருந்தாலுமே ஜாவா ஸ்கிரிப்ட் மாற்றிட்டு இருக்காங்க. பிஹெச்பிலேருந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஃப்ரேம் ஒர்க்கில் வந்துட்டு ரியாக்ட் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ் இதிலலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதெல்லாமே இருக்குது, அதுவும் பார்ப்போம். இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தா நம்ம வாங்கலாம். அப்புறம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துட்டு எந்தெந்த வெப்சைட்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ரிவைல் பண்ணலாம்.
இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமான வெப்சைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வரும். அதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, அதில என்னென்ன பண்ணியிருக்காங்க, அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸை யார் டெவலப் பண்ணா, அது எப்படி யூஸ் ஆகுது, அதோட டாக்குமெண்ட்ஸ் எப்படி பார்க்குறது, இதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிவைல் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா புரியாது. நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பார்க்கலாம். நீங்க கூட சப்போர்ட் பண்ணுங்க. படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர் பிராக்டிஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். நான் என்ன டாபிக் போடுறேனோ, அந்த டாபிக்ல இருந்து நீங்க கொஞ்சம் வந்துட்டு அடிஷ்னலா வந்துட்டு அந்த டாபிக்க வச்சு ரிசர்ச் பண்ணி கத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.